இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தலைவர்களும் வரவேற்றிருக்காங்கய்யா, இது எப்படி? வந்து தமிழ் மாநில அந்த இதெல்லாம் ஒரு லெட்டர்பேட் அமைப்பு. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா கூட இருந்துட்டு ஒரு சீட் ஒன்று கொடுத்தாங்க, தோத்துட்டாரு, அவ்வளோதான். அவர் மீதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வழக்குகள் அவங்க மகளும் இவரும் சேர்ந்துட்டு நிறைய பேருக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு எல்லா மாநில தலைவரும் பேசுகிற மாதிரி இருக்கு. நானா சொல்றேன், பாஜக எப்படிங்க சொல்ல முடியும் நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு? அவங்க என்னைக்குமே சொன்னது இல்லை. ஏங்க அதாவதுங்க, 4 பேர் இருப்பான் முஸ்லீம், அது எல்லா இடத்துலயும் இருப்பான், நாதாரிங்க. அந்த நாதாரிங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு போயிட்டு ஐயா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மளும் இணைந்துள்ளார் தடா ரஹீம் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, புதிய வகுப்பறை திருத்த சட்டம் அமல்படுத்திருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தலைவர்களும் வரவேற்றிருக்காங்க ஐயா, இது எப்படி? இல்லை, தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தலைவர்கள் எந்த தலைவர் வருது? தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் அவர் அறிவிச்சிருக்காரு, வரவேற்பு தெரிவித்தாரு. அதாங்க, அண்ணாமலை வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. எங்க அண்ணாமலை வரவேற்பு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா அண்ணாமலை வரவேற்பு தெரிவிக்க தான் செய்வார், எதிர்க்க முடியாது. அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது வரவேற்பு தெரியுமா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து தமிழ் மாநில அந்த இதெல்லாம் ஒரு லெட்டர்பேட் அமைப்பு. ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா கூட இருந்துட்டு ஒரு சீட் ஒன்று கொடுத்தாங்க, தோத்துட்டாரு, அவ்வளோதான். அவர் மீதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வழக்குகள் அவங்க மகளும் இவரும் சேர்ந்துட்டு நிறைய பேருக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிய வழக்குகளே கமிஷன் ஆஃபீஸ்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஃப்ராடு பசங்க ஏதாவது அவங்க வந்து அவங்க நலத்தை முன்வைத்து இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொன்னால் நம்ம வந்து ஒரு விதமா பார்வைக்கு போவோம் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இந்த சட்டம் பற்றி இவங்களுக்கும் இந்த சமூகத்துக்குண்டான என்ன ஒரு தொடர்புகளும் இல்லாத நபர்கள். இந்த சட்டம் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க? இது நல்ல சட்டமா? பாஜக ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா முஸ்லிம்களுக்கு அது வந்து சாதகமா இருக்குமா? நம்ம அதை போய் படிக்க வேண்டியதில்லை. சரி, பாஜக ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டம் வந்து நிச்சயம் முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்கும்னா கண்ண மூடிட்டு சொல்லலாம் இருக்காது. இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்கிற அளவுக்கு பாஜக கிட்ட இதே இல்லை, அந்த மனப்பான்மை இல்லை அவங்களுக்கு. எந்த அளவுக்கு கெடுதல் விளைவிக்கணுமோ அதை முதன்மையா இருக்காங்க அவங்க. இன்னைக்கு நாடு முழுக்க வந்து பசுமாடு அறுக்கிறாங்கன்ட்டும், அப்புறம் வந்து தொழுகை விஷயங்கள்லையும் பள்ளிவாசல் விஷயங்கள்லையும் ஹிஜாப் விஷயங்கள்லையும் எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து ஹராம் ஹலால் என்ற அந்த விஷயங்கள்லையும் எல்லா விஷயங்களுமே தலையிட்டு இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு விதமான குழப்பத்தையும் பிரிவினைவாத சிந்தனையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு கட்சின்னா பாஜக தான். அப்ப அது போன்ற ஒரு கட்சி இப்போ ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டம் வந்து நிச்சயம் அது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னா முடியாது. இருக்குமானா இருக்காது, எதிராக தான் இருக்கும். ஆனா நாங்க எப்பவும் சிறுபான்மைக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு எல்லா மாநில தலைவரும் பேசுற மாதிரி இருக்கு. நானா சொல்றேன், பாஜக எப்படிங்க சொல்ல முடியும் நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு? அவங்க என்னைக்குமே சொன்னது இல்லை. ஏங்க, பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சருமே என்ன பேசிக்கிட்டாங்க? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்து பெண்களுடைய மாங்கல்யம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும். இது எவ்வளவு ஒரு கொடுமையானது. முகலாயர்கள் ஆண்டாங்களே முஸ்லிம் மன்னர்கள், அப்ப கூட வந்து இந்து பெண்களுடைய தாலியை ஏறுத்துட்டு முஸ்லிம்களுக்கு கொடுக்கலையே. புரியுதுங்க உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது எது போன்ற ஒரு வன்முறை தூண்டும் ஒரு விதமான ஒரு பிரிவினை தூண்டி அதன் மூலமா அரசியல் அறுவடை செஞ்ச ஒரு கட்சி தான் பாஜக என்றால் அது மிக. அது போன்ற ஒரு கட்சி வந்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான சட்டங்களை கொண்டு வரும்? என்னன்னு சொன்னீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இப்ப வந்து பாபர் மசூதி இருக்கு, அதை வந்து மீட்கணும்னு சொல்லி இவனுங்க வந்து தொடர்ந்து ஒரு 50 வருஷம் அது பெரிய அரசியல் படுத்தி பல ஆயிரம் இஸ்லாமியர்களை கொன்று பல கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமா பல ஆயிரம் பேர் சிறைக்கு அனுப்பி
அதன் பிறகு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாபர் மசூதி இடத்தை அபகரிச்சு இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்காங்க. அது ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. இனி இது போல அபகரிக்கணும்னா ஈஸியா சுலபமான முறையில் அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்ப அந்த வக்பு வந்து கை வைக்கணும். அப்ப வக்போடு கை வச்சு அதில் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தங்கள் மூலியமா நாம வந்து பள்ளிவாசல்களையோ அல்லது மதர்சாக்களையோ அல்லது தர்காக்களையோ இடிச்சிட்டு நாம வந்து என்ன பண்ணலாம், நம்ம இதுவை வந்து நிறைவேற்றிக்கலான்ற ஒரு குறுக்கு வழிக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அமித்ஷா சொல்றப்ப தமிழ்நாட்டில் இருக்க அரசு சொத்துல வந்து இஸ்லாமிய சகோதர சொத்துலாம் இருக்காமா, அதை எடுத்து வகுப்புக்கு ஏன் மாற்ற மாட்டீங்க அப்படின்னு அமித்ஷா அவர் கேட்டிருக்காரு. எல்லாமே அரசியல தான் பார்க்கணும். திமுக எதிர்க்குது, அதுக்காக அமித்ஷா அப்படி சொல்லியிருக்காப்புல. அமித்ஷா என்ன பண்ணியிருக்காப்புல, நீ யூபியில என்ன நடக்குது, இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணுமா, போராடினதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைன் அபராதம் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஜனநாயக நாடா? மன்னர் ஆட்சி காலத்தில் கூட இப்படி இல்லையே. எதிர்த்து போராடினா அப்பதான் வந்து சிறை சேதம் பண்ணுவாங்க. மன்னர் ஆட்சி காலத்துல நம்ம புத்தகங்களை படிச்சிருக்கோம், நேரில் பார்த்தது இல்லை இல்லையா? உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருக்காரு. அப்ப அவர் ஆதரவாக தானே இருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். அதே உத்தரப்பிரதேச முதல்வர் அமைச்சர் தான் வந்து அந்த தொழுகை நேரத்துல அந்த பெருநாள் தொழுகையில பள்ளிவாசல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே தொழுவாங்க. அது தெருவா இருந்தாலும் சரி ரோடா இருந்தாலும் அதையே தொழுதான வாழ்க்கை கைது பண்ணுவோம்னு சொல்லி இதுக்கு அந்த நோன்பு பெருநாளுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டவர். ஹோலி பண்டிகை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. வெள்ளிக்கிழமை தொழுகை அடிக்கடி வர்றது. ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி யாரும் முஸ்லீம்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதும் அதே யோகி ஆதித்யநாத் தான். அப்ப இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு, அதாவது 4 பேர் இருப்பான் முஸ்லீம், அது எல்லா இடத்துலயும் இருப்பான் நாதாரிங்க. அந்த நாதாரிங்க என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு போயிட்டு ஐயா இதே மாதிரி நோம்பு திருப்பி நிகழ்ச்சி நடத்துறோம், நீங்க வாங்க கலந்துங்க, அப்பதான் இந்த சமுதாயம் உங்களை நம்ப அப்படி இப்படின்னு உள்டா விட்டு இவனுங்களுக்கு என்னன்னா அவர்கிட்ட நெருங்கி என்ன இறங்கி வாங்கி திங்கணும். இந்த பயிலுங்களுக்கு அவங்க என்னன்னா சரி நம்மளும் வந்து நடுநிலைன்னு காட்டுறதுக்கு ஒரு நடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு 2 பேரும் பித்தலாட்டங்கள். இது போல எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்ப அதிமுக சார்பா நோம்பு திருமணம் செய்யுது. என்ன காரணம்? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அவங்க நடத்துறானுங்க. திமுக இருக்கக்கூடிய நபர்கள் திமுக தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக நடத்துறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும், அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி, எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் நபர்கள் வந்து அந்த கட்சி தலைவர்கள்கிட்ட நம்மளும் ஒரு ஆளுன்றதை காட்டணுன்றதுக்காக பணத்தை செலவு பண்ணி இது போன்ற நோம்பு திறப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. இது எல்லாமே நாடகங்கள் தான், உணர்வுபூர்வமானது இல்லை. திமுக அரசு வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதாவது திமுக மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வக்பு வாரிய சட்டத்தை பத்தி பேசணும். அது முழுக்க சொல்லணுமா இல்லையா? பாக்குற விவசாயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுனா அது பிறகு பேசுவோம் திமுக பத்தி. முதல்ல இந்த வக்பு வாரிய சட்டம் கொண்டு வந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, ரயில்வேக்கு இருக்கு, ராணுவத்து இருக்கு, அதுக்கு அடுத்த மாதிரி வக்பு வாரியத்துக்கு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வக்பு வாரியத்துக்கு சொத்துக்கள் அதுவும் நகரங்கள்லயே நிறைய இருக்கு. நகரங்கள்லயே அதே மாதிரி கோயிலுக்கு கணக்கு எடுத்தா எவ்வளவு கோயில்ல எவ்வளவு சொத்து இருக்கும்? இருக்குமா இருக்கா? நிறைய இருக்கும். சர்ச்சுகளுக்கு எடுத்தா இப்படி எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும்? இருக்குமா இல்லையா? அப்ப அதெல்லாம் எடுக்காம நீங்க வந்து வக்பு வாரிய சொத்து மீது மட்டும் பாஜக ஏன் வந்து இப்படி கை வைக்க வந்திருக்கு? கேள்வி கேட்டா ஒன்னும் இல்லை. சத்திய சாய்பாபாவுடைய கோயிலுக்கு மட்டும் 60 லட்சம் கோடி சொத்து இருக்கான். சாய்பாபா என்ற ஒரு கோயிலுக்கு சொத்து மட்டும் 60 லட்சம் கோடி இருக்கான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வக்பு வாரிய சொத்துல ஒரு 40% கூட இருக்காது நாடு ஃபுல்லாவே. அப்போ இதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்து இதுக்கும் கணக்கு எடுத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு, சமநீதி வழங்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி நீங்க வக்பு வாரிய சட்டத்தை சட்டத்திருத்தம் வந்து ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் முறை இல்லை, இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த மசோதாவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுநர், அதாவது ஆட்சியரே முடிவு பண்ணிக்கலாம், மாவட்ட ஆட்சியரே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியரே முடிவு பண்ணா இப்போ சமீபத்தில் கூட
குமாரசாமி, கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி சொன்னார், வருஷத்துக்கு 60% ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து RSS வந்து நியமனம் பண்றாங்க, ஐயோ. ம். அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்தியாவே இருக்கு, சரி சரி. அவங்களுடைய அதிகாரத்துல தான் இந்தியாவே இருக்கு ம். அப்படின்னு சொன்னார். அப்ப அது போன்ற RSS கொண்ட ஒரு ஆட்சியர் வந்து எப்படியாப்பட்ட தீர்ப்புகளை சொல்லுவான்? ம். அது வக்பு இடம், முஸ்லீம் இடமா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப இந்த இடம் இருக்கு, ம். இங்க வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ம். 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கு. ம். திடீர்னு நீங்க என்ன பண்றீங்க, வரீங்க, இந்த பள்ளிவாசல் வந்து என் பாட்டம் முப்பாட்டம் கொடுத்தது இது, சரி. இப்ப எனக்கு இந்த இடம் வேணும், ம். ஆனா பள்ளிவாசலும் வக்பு வாரியமும் இதை எங்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க, ம். எங்க தாத்தாவும் முப்பாட்டுன்னு யாரும் கொடுக்கல, இப்ப வக்பு பண்ணல, ம். அபகரிச்சிட்டாங்க ம். அப்படின்னு நீங்க ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்தீங்க. ஆட்சியர் வந்து அந்த புகாரை வாங்கிட்டு அவர் உடனே தீர்வு சொல்லலாம். ஆமா, அந்த இடத்துல பள்ளிவாசல் வேண்டாம், இந்த இடத்துல மதரசா வேண்டாம், இந்த இடத்துல கபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த இடம் உங்களுதாயிடுது. இப்ப தனி மனிதனுடைய சொத்து அரசு எப்போ வேணாலும் அவங்க கையகப்படுத்தலாம். சரி சரி. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கீழே ஒரு வரி இருக்கும் பாருங்க, ஆமா ஆமா. மத்திய மாநில அரசுகளுக்கு தேவைப்படும் போது நம்ம ஒப்படைக்கணும் சொத்தை. சரி சரி. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. அதனாலதான் இப்போ இந்த மெட்ரோ ரயில் போறதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. தெரிவிக்க முடியாது. ஆனாலப்பட்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட மேம்பாலம் கட்டுற விஷயத்துல வந்து 1 ஏக்கர் இடம் விட்டு தானே போனாரு. ஆமா. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது புரியுது. ஆனா ஆனா வக்பு சொத்துன்னும் போது அவ்வளவு சாதாரண அரசு கையகப்படுத்த முடியாது. தனிநபர் சொத்துன்னு சொன்னா ஈஸியா கையகப்படுத்தலாம். இப்ப பாபர் மசூதி விஷயத்துல வந்து அப்படியே ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனிநபர் சொத்து அது தனிநபர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன், கவர்மெண்ட் வாங்கிக்கிறது, வேலை முடிஞ்சிச்சு, சுலபமா முடியும். அந்த போராட்டம் எதுவுமே வேணாம். இந்த மாதிரி சூழ்ச்சிகளுக்காகத்தான் இந்த மாதிரி திருத்த சட்டங்கள். அப்ப இன்னொன்னு, இந்த திருத்த சட்டத்துல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து 5 வருஷம் குறைஞ்சபட்சம் முஸ்லீமா இருந்தவன் தான் இதை வந்து வக்ஃபு பண்ணணும், மற்றவன் பண்ணக்கூடாது. 5 வருஷம் தான் அவன் தொடர்ந்து முஸ்லீமா இருக்கான்றதுக்கு என்ன ஆதாரத்தை நம்ம காட்ட வேண்டியது இருக்கும்? சரிதான். என்ன ஆதாரத்தை காட்ட முடியும்? ரெண்டாவது, வக்ஃபு சொத்துக்கள் வந்து இப்ப யாரும் வக்ஃபு பண்றது இல்லை. ஒரு காலத்துல கொடுக்கப்பட்ட சொத்து தான். கோயிலுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாங்க. இப்ப யாராவது ஒருத்தன் கோயிலுக்கு இத்தனை ஏக்கர் எழுதி வச்சுன்னு எழுதி வைக்கிறானா? இல்ல, நன்கொடை மட்டும் தான் கொடுப்பாங்க. நன்கொடை மட்டும் தான் கொடுப்பாங்க. நன்கொடை கொடுப்பானுங்க, அதுவும் 10 லட்சம் சம்பாதிச்சா ஒரு 10,000 கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்கள்ல இப்ப யாராவது சர்ச்சைக்குன்னு சொல்லி நிலத்தை அள்ளி கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரிதான் வக்ஃப் போர்டுக்கும் வந்து ஒரு காலத்துல முஸ்லீம் பெரியவர்கள் வந்து 100 ஏக்கர் இருந்ததுன்னா 10 ஏக்கர் என் பிள்ளைக்கு போதும், 90 ஏக்கர் நம்ம வந்து ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் நலனுக்காக கொடுக்குறேன்னு கொடுத்தான். இன்னைக்கு 100 ஏக்கர் இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு இன்னும் 200 ஏக்கர் ஆக்கி வச்சுட்டு போறதுக்கு என்னென்ன யார் ஏமாத்தணும், யார் பிராடத்தனம் பண்ணணும் தான் என்ன இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. முஸ்லீம் கிறிஸ்துவம் இந்துன்றது இல்லை, இருக்கா இல்லைங்களா? இந்த சூழல் சொல்றேன். இன்னைக்கு யாரும் ஒப்படைக்கிறதில்லை. அப்ப அந்த சரத்து தேவையில்லை. 5 வருஷமா முஸ்லீமா இருக்கணும், அப்பதான் அவர் ஒப்படைக்கணும் அப்படின்றது சரத்து தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவெளியில பேசக்கூடியது, இவங்க எந்த இடம் இருந்தாலும் எங்க இடம்னு சொல்லிட்டு உரிமை கொள்றாங்க அப்படின்றாங்க. அதை எதை சொல்றாங்கன்னா, குறிப்பா வந்து இப்ப திருச்சியில வந்து பாண்டே சொல்றான். திருச்சியில வந்து திருச்செந்துறை 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல. அது வந்து வக்ஃபு இடம்ன்றாங்க. அது எப்படி வக்ஃபு இடம் ஆக முடியும்? அந்த கோயில் கட்டும்போது, ராஜராஜ கோயில் கட்டும்போது முஸ்லீம்களே இந்தியாவில் இல்லை, இப்போ இஸ்லாமே வரல. அப்படிங்கும்போது எப்படி இவங்க வக்ஃபு இடம் ஆகணும்? நானும் சொல்றேன், அப்போ வந்து இருக்காது. அதன் பிறகு ஏதோ ஒரு இந்து கிட்ட இருக்கும் அந்த கோயில் இடம். அவன் வந்து அவனுடைய பண தேவைக்காக அவன் முஸ்லீம் ரஹீமுக்கு வித்திருப்பான். நான் வாங்கி வக்ஃபு பண்ணியிருப்பேன். சரி, பண்ணியிருக்கான் இல்லையா? திவான் பகதூர் என்ற ஒரு நபர் தான் வக்ஃபு பண்ணியிருக்காரு அந்த சொத்து. அது வந்து என்னன்னு சொன்னா, அந்த கெசட்ல என்ன இருக்குன்னா, அது திருச்செந்துறை கிராமம்னு இருக்கு. திருச்செந்துறை கிராமமே வக்ஃபு சொத்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொதுவெளியில பேசும்போது என்ன ஆயிடுது, அது வந்து கேட்கறவங்க வந்து ஆமா கரெக்ட், எப்படிங்க இது இவ்வளவு பெரிய இடமா அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சென்னைன்றோம். சரி, இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னு சொன்னா மவுண்ட் ரோடு தான் சென்னை. சரி, ஒரு ஏரியா மட்டும் மவுண்ட் ரோட சுத்தி அதுதான் சென்னை. இன்னைக்கு சென்னைன்னு சொன்னா நீங்க திண்டிவனம் தாண்டி போகுது, இந்த பக்கம் போதா இல்லையா? போகுது, விரிவடைஞ்சிட்டே போகுது. 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொத்தை வக்ஃபு பண்ணும்போது அது வந்து அந்த குறுகிய இடமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க, அது பரவலா தெரியும், பெரிய இடமா தெரியும். இதுதான் லாஜிக். அப்போ அந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரும்போது அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வக்ஃபு சொத்தையே வந்து பட்டம் பட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அது வக்ஃபு லேண்டு தான்.
அது கெசட்ல இருக்கு. பேனா பென்சில் எடுத்துட்டு ஏதோ இப்ப எடுத்துட்டு போய் நம்ம உட்காந்து அதை கெசட்டை வாங்கி எழுதிட்டாங்க மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறானுங்க பாருங்க. இதுதான் அயோக்கியத்தின் உச்சன்றாங்க. அப்போ தமிழக அரசு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சரியான வெள்ளை அறிக்கை விடணும். வெள்ளை அறிக்கை விடணுமா இல்லையா? விடாம இவனுங்க சைலண்டா இருந்ததுனால இப்ப என்ன பண்றானுங்க, அவனுங்க இதை மேற்கோள் காட்டுறானுங்க. தமிழ்நாட்டில திருச்செந்துறை என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை வக்பு சொத்துன்னு இவங்க ஆட்டைய போடுறானுங்க. கோவில் நிலம் அது. இப்படிதான் வந்து நாடு முழுக்க இவங்க வக்பு சொத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்க. ஏதோ முஸ்லிம்கள் திருட்டு பசங்க மாதிரி ஒரு பட்டத்தை கட்டுறானுங்க. அதுக்கு திமுக போன்ற கட்சிகள் கூட ஒண்ணு செய்யணும், இல்ல ஒதுங்கணும். நீ என்ன பண்ணுவோம், நீ ஆட்சியில இருக்க. அது எச் ராஜா வந்து அங்க சொல்றாப்புல இது இந்துக்கள் இடம்னு. நீ எப்படிதான் சொல்ற, வா கோர்ட்டுக்கு போ. ஒரு குழு வச்சு அந்த குழு ஆய்வு பண்ணி அந்த குழு மூலியமா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலியமா தீர்வு வெளியிட்டிருந்தாங்கன்னா அது உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியும். அது திவான் பகதூர் ஷா காலத்தில் அது தானமாக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்துல வந்து இத்தனை பேருக்கு அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இத்தனை பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. தெரியுமா இல்லையா? தெரியும். அப்போ அதை சொல்லாம நீங்க வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல அந்த திருச்செந்துறை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை கிராமத்தை மேற்கோள் காட்டி அமைச்சரும் சட்ட அமைச்சரும் பாஜக எம்பிகளும் பேசும்போது கூட இந்த திமுகவுடைய ஆதரவு எம்பிக்களையும் அதை பத்தி பேசுறது இல்லை, மௌனமா இருந்திருக்காங்க, கடந்து போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு சொத்து இருக்கு. எங்க அப்பாவுடைய அப்பா, சரி, எனக்கு தாத்தா, அவருடைய அப்பா முப்பாட்டன் அப்படியாவது இல்லையா? அவர் என்ன பண்றாரு, ஒரு சொத்தை வந்து ஒரு இடத்த வக்ஃபு பண்றாரு, தானமா பண்றாரு. சரி, அவருடைய பிள்ளை என் தாத்தா என்ன பண்றாரு, சரி ஏதோ எங்க அப்பா பண்ணிட்டாரு இந்த இடத்த சொத்து கரெக்டுன்னு விட்டுறாரு. அப்புறம் எங்க அப்பா காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அது அப்படியே கண்டுக்காம விட்டுடுறாங்க. சரி, அப்ப நான் என் காலத்துல என்ன பாக்குறேன்னு சொன்னா அங்க வந்து பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பா கட்டுறாங்க. கட்டும்போது என்னடா இது, என் தாத்தாவுடைய அப்பாவுடைய சொத்து இது, இங்க எவ்வளவு அடுக்குமாடி கட்டுறானே, எப்படி இது, நம்ம தான் வகுப்பு பண்ணிட்டோமே இந்த சொத்தை, யாரும் தேர்ட் பர்சன் வந்து கட்டுறானன்ட்டு நான் போய் வீட்டுல போய் அந்த இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸோட வச்சு இந்த இடம் எந்துன்னு சொன்ன வகுப்பு இடம்னு சொன்னா இது எப்படி உரிமை கொள்ளலாம், நீங்க அடுத்த சொத்தை உரிமை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறானுங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, 10% பணம் கொடுத்தா எப்படி என்ன மாத்திக்கிறானுங்க. அது ஃப்ராட் பண்ணி 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணி இவங்க வேற ஒருத்தர் கட்டுறான்னா அதை நான் முறையா ஆவணங்களோட போய் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து அந்த இடத்தை மீட்கிறேன்னா அநியாயமா மீட்க முடியுமா? ஆதாரம் இருந்ததை மீட்க முடியும்.